Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. சங்கத்தை பத்தி தான் இப்ப ஊரே பேசுது. அதாவது சங் பரிவாரத்தை தான். பாஜகவோட தாயமைப்பான RSS பத்தி தான். பாஜகவை RSS கண்ட்ரோல் பண்றதே அமைப்பு செயலாளர் பதவி மூலமா தான். ஒவ்வொரு மாநில பாஜகவிலும் அமைப்பு செயலாளர் பதவியில RSS ஒருவரை நியமிச்சிருக்கும். கேசவ விநாயகம் பதவியை இப்ப பறிச்சுட்டாங்க இல்லையா? இப்போதைக்கு இந்தியா முழுவதும் பாஜகவுல அவர் இல்லாம 26 அமைப்பு செயலாளர்கள் இருக்காங்க. இந்த அமைப்பு செயலாளர்கள் தான் ஒவ்வொரு ஸ்டேட் பாஜகவிலும் அதிகாரம் படைச்சவங்க. மாநில தலைவர் பதவிங்கிறது சும்மாதான். நிதி முதல் நிர்வாகிகள் நியமனம் வரை, டெல்லி தலைவர்கள் மீட்டிங் முதல் உள்ளூர் பிரச்சாரம் வரை எல்லாமே அமைப்பு செயலாளர் கண்ட்ரோல் தான். அப்படிப்பட்ட பவர்ஃபுல் பதவி. தமிழக பாஜக அமைப்பு செயலாளரா 11 வருஷமா இருந்தாரு கேசவ விநாயகம். போன லோக்சபா எலெக்ஷன்ல கூட நயினார் நாகேந்திரனோட ரூபாய் 4 கோடி பணம் சிக்குச்சுன்னு சொன்னாங்களே, அதுல கூட கேசவ விநாயகம் பேரு அடிபட்டுச்சு. இப்ப திடுதிப்புன்னு அவரை நீக்கிட்டாங்க. சென்னை சேத்துப்பட்டுல இருக்கிற RSS ஆபீஸ்ல தான் இந்த மீட்டிங் நடந்துச்சு. தன்னை பதவியில இருந்து ரிலீவ் செய்ய போறாங்கன்னு மீட்டிங்குக்கு முன்னாடி கேசவ விநாயகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. இத மற்ற சகாக்கள் கிட்டையும் சொல்லிட்டு தான் சேத்துப்பட்டு மீட்டிங்குக்கு கேசவ விநாயகம் போனாரு. இத பத்தி பாஜக சீனியர்ஸ் கிட்ட நாம பேசினப்ப, எலெக்ஷனுக்கு 60 நாட்கள் தான் இருக்குங்க சார். இந்த நேரத்துல முக்கியமான அமைப்பு செயலாளர் பதவியில இருந்து கேசவ விநாயகம் ஜிய நீக்கினது ஷாக்கா தான் இருக்குது. கேசவ விநாயகத்தை திடீர்னு தூக்கி அடிச்சதுல 2 பேர் ரோல் ரொம்ப முக்கியம்னு எங்களுக்கு தெரியும். ஸ்டேட் பிரசிடென்ட் நயினார் ஜியை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்ல சுதந்திரமா செயல்படணும்னு நினைக்கிறாரு. கேரளா, கர்நாடகா, புதுச்சேரியில அமைப்பு செயலாளர்னு யாரையும் போடல. அங்க எல்லாம் ஸ்டேட் பிரசிடென்ட் தான் முடிவெடுத்து செயல்படுகிறார். அது மாதிரி நம்மையும் ஃப்ரீயா விடணும்னு நினைக்கிறாரு நயினார். அதிகாரம் தன்கிட்ட தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதுவும் எலெக்ஷன் டைம் வேற. சீட் கொடுக்கறது முதல் எலெக்ஷன் வேலைகள் எல்லாமே தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நயினார் விரும்புறாரு. அதனால கேசவ விநாயகத்தோட ரோல் பத்தி டெல்லிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் KTRG. ஆமா சார், KT ராகவன் ஜி தான். அவர் இப்ப பார்ட்டி இன்சைட் விவகாரங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா மேடம் கிட்ட பேசக்கூடியவர். இங்க நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் டெல்லிக்கு அவர் மூலமா போய்கிட்டே இருக்கு. கேசவ விநாயகத்தை பற்றியும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் KTRG மூலமா டெல்லிக்கு போயிருக்கு. ஃபண்ட் விவகாரங்கள்ல கேசவ்ஜி தாராளமாக சிலர்கிட்ட நடந்துகிட்டாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட். அடுத்ததா PM, ஹோம் மினிஸ்டர் இப்படி டெல்லி லீடர்ஸ் வரும்போது எல்லாம் சில குறிப்பிட்ட தனக்கு வேண்டிய பெண்களுக்கு மட்டும் கேசவ்ஜி முக்கியத்துவம் தராருன்னு புகார் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் நேஷனல் ஆர்கனைசிங் செக்ரட்டரி BL சந்தோஷ் கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அதனால எலெக்ஷன் எல்லாம் பார்க்காம கேசவ்ஜி பதவியை பறிச்சுட்டாங்க என்கின்றனர். இத பத்தி கேசவ்ஜி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நடந்தது தெரியாம பலரும் பல விதமா சொல்றதுதான் கஷ்டமா இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னை அமைப்பு செயலாளர் போஸ்டிங்ல இருந்து விடுவிச்சிருங்கன்னு லெட்டர் கொடுத்தவர் தான் கேசவ்ஜி. ஒவ்வொரு மார்ச் மாசமும் பாஜக அமைப்பு செயலாளர்கள் கூட்டத்தை நாக்பூர்ல சங் RSS நடத்தும். அப்ப ஸ்டேட் பாஜக பார்ட்டி பத்தி அனலைஸ் செய்வாங்க. போன வருஷம் கூட டெல்லி மீட்டிங்ல கேசவ்ஜி தான் லெட்டர் கொடுத்ததை பத்தி கேட்டப்ப மோகன் பகவத் ஜி தான் இல்ல நீங்க அதே பொறுப்புல இருங்கன்னு வலியுறுத்தி சொன்னாரு. கேசவ்ஜி கேரளா நாயர் சமூகத்தை சேர்ந்தவரு. நாகர்கோவில்ல இருந்து நீண்ட காலம் சங் பரிவாரத்துல ஆக்டிவா இருக்கிறவரு. சுனாமி அடிச்சப்ப நாகப்பட்டினத்துல அவர் செஞ்ச களப்பணி எல்லாம் யாருமே செய்ய முடியாது. தன் தோள்ல 100க்கும் மேற்பட்ட உடல்களை சுமந்து போய் அடக்கம் செஞ்சவரு. உழைக்கிறதுக்கு சளைக்காதவரு. நிதி விவகாரங்கள்ல ரொம்ப கரெக்டா இருப்பாரு. அதே நேரத்துல தனக்கு தானம்னு வரத யாரு உதவின்னு போய் கேட்டாலும் அப்படியே கொடுத்துடுவாரு சார். சங் பணிகள்ல பெண்களும் வரணும்னு ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாருதான். அதையே வேற மாதிரி சொல்லிட்டாங்க போல. அடுத்த மாசம் ஆர்கனைசிங் செக்ரட்டரிஸ் மீட்டிங் நாக்பூர்ல நடக்க போகுது. கேசவ்ஜி தான் ஏற்கனவே லெட்டர் கொடுத்திருக்காரு. அதை பேஸ் பண்ணி அவரை அடுத்த மாசம் ரிலீவ் பண்ணியிருக்கலாம். இப்ப திடீர்னு அவர் பதவியை பறிச்சதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கேசவ்ஜிய ஆக்டிவ் RSS ஒர்க்கர்னு பெருமையா சொல்லலாம். அவரை ஸ்டேட் பாஜக இழந்திருக்கிறது அவங்களுக்கு தான் லாஸ் என குமுறுகின்றனர். RSSக்கே ரிட்டர்ன் ஆகிட்ட கேசவ விநாயகத்துக்கு சம்பக் என்ற பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மடங்கள், ஆன்மீக நிறுவனங்களோட தொடர்பு வச்சு இந்துத்துவ கோட்பாட்டுக்கு ஆதரவை வலுப்படுத்துறது அவரோட ரோல். இன்னொன்னு, வட தமிழ்நாட்டின் RSS மாநில செயற்குழு உறுப்பினர். சேத்துப்பட்டு RSS ஆபீஸ்ல அவருக்குன்னு அறை ஒன்றையும் ஒதுக்கி இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, நேற்று BL சந்தோஷ் கமலாலயத்துல காலையில நடத்தின மீட்டிங்ஸ்ல அண்ணாமலை கலந்துக்கல. சாயங்காலம் தான் சென்னைக்குள்ள வந்தாரு. RSS ஆபீஸ்ல நடந்த மீட்டிங்ல அண்ணாமலையும் கலந்துக்கிட்டாரு. அந்த கூட்டத்துல நடந்ததை பத்தி அண்ணாமலை ஆதரவாளர்கள் நம்மிடம் சொல்றப்ப, அண்ணாமலைஜி எலெக்ஷன் பொறுப்பாளர் பதவியில இருந்து விலகிறதா அறிவிச்சிருந்தாரு இல்லையா, அத பத்தி பேசினாங்க. அப்போ அண்ணாமலைஜி
என்னை 6 சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக நியமிச்சிருக்கீங்க. வடக்கே விருகம்பாக்கம், தெற்கே பத்மநாபபுரம் தொகுதி, நடுவுல மதுரை தெற்கு, மேற்குல சிங்காநல்லூர்னு திசைக்கு ஒரு தொகுதின்னு 6 தொகுதிகளை கொடுத்திருக்கீங்க. எல்லா தொகுதிக்கும் போய் அலைஞ்சு வேலை பார்க்கணும். இன்னொரு பக்கம் என்ன எலெக்ஷன்ல நிற்கணும்னு சொல்றீங்க, ஆனா தொகுதி எதுன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக இருந்தா எப்படி நான் எலெக்ஷன்ல போட்டியிட்டு வேலை செய்ய முடியும்? அப்ப உங்களோட பிளான் தான் என்னன்னு ரொம்ப வேதனையோட பேசினாரு. ஆனா அவரோட பேச்ச கண்டினியூ பண்ண விடாம குறுக்கிட்ட தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ்ஜி, பார்ப்போம் இதையெல்லாம் அப்புறமா பேசுவோம்னு சொல்லி தடுத்துட்டாருன்னு சொல்றாங்க என்றனர். Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.